மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு, யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எத்தனையோ ஒரு ஒரு பாரம்பரியமா எங்கட தேசிய தலைவற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான பிரதேசம் கிளிநொச்சி. அதுக்குள்ள 22 பார் இன்றைக்கு வந்திருக்கு. இந்த சமூக பொறுப்பை பத்தி எங்க நீங்க கேள்வி எழுப்பி எந்த விவாத மேடையில விவாதம் நடத்தி இருக்கிறீங்களா? அதை ஒரு சொல்லுங்க. அண்ணன் கேள்வி 1.5 வருஷத்துல அண்ணன் 1.5 வருஷத்துல வந்த ஒருத்தர் முழுமையா தன்னை மாத்தி இனி இல்ல சமூக பொறுப்பா நடந்து கொள்ளணும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி அவர்கிட்ட வருது? அதை ஒருக்கா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணன். இப்ப சமூக பொறுப்பை பற்றி நீங்களும் கேட்கறீங்க, நானும் கேட்கிறேன். நான் என்னல்ல இருக்கிற உங்கள இருக்க பிழையை காட்டி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பிழை விடுறாயன்னு. அந்த பிழையை நீங்க இதான் காரணம், இதால தான் இப்படி பிழை நடந்தது, நான் செஞ்சது பிழை, மன்னிச்சு கொள்ளுன்றது ஒரு 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 நல்ல ஒரு பண்பு தான். என்ன சொல்லுங்க, மன்னிச்சு கொள்ளுன்றது வந்து வாயை அடைக்கிறதுக்காக நான் செய்யற வேலை. நான் முடிக்க இல்லை. அப்ப அதுதான் ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுவும் இல்லாம இங்க பேசப்படுற ஒன்று இல்லை. நிறைய இடங்கள்ல நான் தனிமன ஒரு மனிதரை பற்றி கதைக்க வர இல்லை. ஆனால் அந்த அந்த கூட்டமா கதைக்கக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற 10 பேர் எடுக்கக்குள்ள அதுக்குள்ள இவரும் அடங்குறார். அதுல எனக்கு மாற்றி கருத்து இல்லை. இல்ல நீங்கள் அவரை கொண்டு வந்து அடக்குறீங்களோ இல்லையா, அவர் அதுல அடங்கலையா? சமூக பொறுப்பேற்ற பேச்சு ஆற நோக்கி போகுதுன்றதுதான் தேவை. சரியோ, சமூகத்தை நோக்கி எந்த சமூகத்தால வாக்களிக்கப்பட்டு ஒரு அரசுக்கு வந்தார் ஒரு அரசியல்வாதி அம்மாவோட போய் பாடு, உங்க அம்மாவோட போய் ஃபக் பண்றன்றது ஒரு சமூக பொறுப்பான வசனமா? அவரை பற்றி இவரேன்னு கேட்கிற இப்ப வரைக்கும். ஒரு அம்மாவோட போய் நீ உடலுறவு செய். உங்களுக்கு இப்ப முதல் இவருக்கு சமூக பொறுப்பு இருக்கா? ஆனா உங்கள்கிட்ட தான் கறி கேட்கிறேன். முதல் உங்கள்கிட்ட சமூக பொறுப்பு இருக்கான்னு பாருங்க. கேள்வி தனியா வந்து ராமநாத அர்ச்சனாவை நோக்கி மட்டும் வரக்கூடாது. நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன சமூகம் சார்ந்து எங்களை பொறுத்தளவுல முட்டாளண்டே நினைச்சு கொள்ளுங்க. எங்களை பொறுத்தளவுல வைத்தியர் ராமநாதன் ஆச்சுன்னா இனி இல்லைன்ற சமூக பொறுப்போட நடந்து கொள்றாருன்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க இங்க இருந்து இறங்கி போகலாம். ஓகே, அதுதானே எழுதி கேட்டேன். நான் அர்ச்சனாவை பற்றி கேட்கல. நான் நீங்க வந்தது சமூக பொறுப்பு வேற, நீங்க கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் சொன்ன சமூக பொறுப்பை பற்றி நீங்க வந்து கதைக்கலாம். இதுக்குள்ள வந்து நீங்க கதையை கொண்டு வந்தது அப்பன் ராமநாதன் அர்ச்சுனான்ற ஒரு அரசியல்வாதியை பற்றி கொண்டு வந்தீங்களோ? ஒட்டுமொத்த அரசியல்வாதி நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும் அவரை கூப்பிட்டது நீங்க தான். என்ன யார் கூப்பிட்டது? டாக்டர் வேற உங்களோட தம்பிய பேரை சொல்லி இதுக்குள்ள கூப்பிட்டது நீங்க தான். உங்களுக்கு திறமை இல்ல, உங்களுக்கு ஆளுமை இல்ல, உங்கள்ட்ட நேர்மை இல்ல. அவருக்கு நாங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வந்து அவரால நாங்க நான் பொதுப்படையா நீங்க கருத்து காய்ச்சீங்க. பொதுப்படையா போடுங்க. எந்த அரசியல்வாதி பொதுப்படையாக சொல்ற மாதிரி வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்திருக்க சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதிய நிறைய அரசியல்வாதிகள் நிறைய தவறுகளோட நிறைய கருத்து நிறைய கதை வேண்டாம். நீங்கள் சொன்ன வார்த்தை பிரிவுகள் குற்றச்சாட்டு தனிப்பட்ட ஒரு நபர் நீங்க தளம் போட்டு சமூக பொறுப்பை பற்றி கேட்கிறீங்க. நான் ஏறி வந்துட்டு வேண்டாம் இப்படியான விவாதம் பெறும் வேண்டாம் நான் இறங்கி போனான் நாங்கள் வந்து நான் முடிக்கிறேன். நீங்கள் எழுதி கேட்டீங்க. உங்களுக்கு எழுதினதுக்கு நாங்கள் எழுதி கேட்டேன். உங்களுக்கு வினா நீங்கள் யாரை பற்றி எழுதினீங்க? நீங்க தனியோட அரசியல்வாதியை பற்றி தான் வினா எழுப்பினீங்க. நான் யார பேரையும் மென்ஷன் பண்ண பொதுவான ஒரு கேள்வி. இது வந்து உங்களோட அறிவில்லாதனம். நீங்கள் யாரையும் சமூக பொறுப்பை பற்றி நாங்க கதைக்கிறோம். சமூக பொறுப்பு ஒரு தலைமைகள் பொறுப்பில்லாத பேச்சு, ஒரு சமூகத்துக்கு ஏற்புடையது இல்லாத பொறுப்பேற்ற பேச்சை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? பிழை என்ற நீங்க சொல்ல வேணும். நியாயப்படுத்துறீங்களே. தவறு நாங்க விடாட்டி நியாயப்படுத்துவோம். தவறு விட்டிருந்தால் தவறை ஏற்றுக்கொள்வோம். தவறை செஞ்சுட்டு இந்த வரைக்கும் நியாயம் இல்ல படுத்துறீங்க. யாரை பற்றி கதைக்க வாரீங்கன்னு திருப்பி நீங்க யாரை பற்றி கதைக்க வாரீங்க? உங்களோட பாயிண்ட் வாரீங்கன்னு முதல்ல கொடுத்து கேளுங்க. உங்களோட பாயிண்ட்டுக்கு தான் திரும்ப திரும்ப நீங்க வாரீங்க. சரியோ, இப்ப சொல்றீங்க நாங்க அவரை பத்தி கதைக்க வரையிலேன்னு, திருப்பி மறுபடியும் திருப்பி வந்து அவரை பத்தி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. சுதா, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க இதுல கீழே கமெண்ட்ல எழுதி இருக்கிறீங்க, சரி நன்றாக சமூக பொறுப்புடன் செயல்படுகிறது.
சுதா இல்ல இல்ல குமார் அவர் வந்து அவர்கிட்ட பேர் வேற சரியா இவர் வந்து இப்ப ஹரியாண்ட இதுல வார அண்ணா ஹரி உங்களோட உண்மையான பேர் இது இல்ல சரியா எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க பேர்ல இருந்தோண்டு அண்ணா ஒரு நிமிஷம் தாங்க நான் கதைக்க விடுங்க வராதேங்கோ உண்மையான கதைக்க வாங்க உங்களுடைய அடையாளத்தோட வாங்க அண்ணா நான் கதைக்க வந்த கதையை கதைக்க விடுங்க காய்க்கிறேன்றியால் இப்ப இப்படி எல்லாம் செய்யலாமா அண்ணா நான் கதைக்க வந்த கதையோர்க்க கதைக்க விடுங்க அண்ணா நான் கதைக்க வந்த கதை என்ன பொதுப்படை உங்களை இதை வடிவ தண்ணுங்க நான் யாரையும் மென்ஷன் பண்ண அதை விட்டுட்டு இங்க வந்தோன்னு ஒரு பேக் ஐடியோட வாரியல் நீங்க சமூக பொறுப்புன்றியா நீங்க முதல் உங்களை வடிவ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வணக்கம் சுதா. சுதா ஏதோ கீழே எழுதி நீங்க நாகா பற்றி எழுதிருங்க அதுக்கு